கிறிஸ்துக்குள் அன்பாழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையை தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுதலின் வரிசை என்ற தலைப்பின் கீழே 2ஆம் பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம்னா, திரள் கூட்டத்துடைய உயிர்த்தெழுதலை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்போ பார்த்திங்கன்னா உயிர்த்தெழுதல் 2 வருஷம் தான் இருக்குது. முதல்ல சபை உயிர்த்தெழுது, ரெண்டாவதும் கூட சொல்ல முடியாது, அதே டைமில் தான் நடக்குது. அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவதுன்னு சொல்ல முடியல. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் காலப்பகுதியெலாம் கிடையாது, அதை அதே காலப்பகுதியில் என்ன செய்யுது நடக்குங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை கடைசி பஸ்கா அனுசரிக்கிறாரு, ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது ராபோஜனான்னு வச்சிங்களேன், ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ முதலாவது ஒருத்தருக்கு பிச்சு கொடுத்துருப்பார், அப்படி தானே? ரெண்டாவது இன்னொருத்தர் பிச்சு கொடுத்துருப்பார், மூன்றாவது கொடுத்துருப்பார். இது 1, 2, 3 சொல்ல முடியுமா பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த டைமில் எல்லாருக்கும் அந்த ஸ்டேஜ் இருக்கார். அப்போ அது முதல் தடவைன்னு தான் சொல்ல முடியும்னு வழிய, அதை ஒரு தடவை அவர் கொடுத்தார், 2 தடவை கொடுத்தார் அப்படின்னு தடவைங்கிறத விஷயத்த சொல்ல முடியாது. அப்போ முதலாவது தடவை 2வது தடவைங்கிற விஷயம்னா ஒரு காலப்பகுதியை அடையாளப்படுத்துது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளம் செய்கிறாரு. கானா ஊர் திருமணத்தை செய்தால் முதலாம் அற்புதம், அதுக்கப்புறம் 2வது அற்புதம் அப்படின்னு சொல்லிப்போம். அப்போ முதலாம் அற்புதத்துக்கும் 2ஆம் அற்புதத்துக்கும் உள்ள காலப்பகுதி இருக்கும், நேர கால சூழ்நிலை வேறுபடும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சீஷருக்கு தரிசனமாகிறாரு. அப்போவும் முதலாவது தரிசனம் 2வது தரிசனம் தான் சொல்லப்பட்டிருக்கும் ஒழிய, அங்கே சொல்லப்பட்டிருக்கும் வேரியேஷன் சொல்லப்பட்டிருக்கும். சரியா? அப்போ தான் நம்ம முதலாவது 2ஆவதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். இப்போ ஏன் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பயன்படுத்துகிறேன்னா, முதலாவது 2ஆவதுங்கிற விஷயத்த சொல்கிறேன், காலப்பகுதி சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உயிர்த்தெழுதல் நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபை திரள் கூட்டம் உலக ஜனங்கள் அடுத்தடுத்து நடக்கும். இது ஒரே காலப்பகுதி தான் நடக்கிற ஒழிய இந்த அதாவது வேரியேஷன் கிடையாது. 2வது உயிர்த்தெழுதல் எப்போ நடக்குன்னா, அவங்களுக்கு வெள்ளை சிங்காசனம் சொல்லப்பட்ட அந்த கடைசி 1000 வருட அரசாட்சி முடிவில் நடக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுது. அப்போ தான் உயிர்த்தெழுந்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. இதுதான் 2 உயிர்த்தெழுதல் ஒழிய 4 உயிர்த்தெழுதல் கிடையாதுங்கிற விஷயத்தை தான் நம்மளுடைய மெயின் தீம்ஸாக இருக்குது, அது மெயின் ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக இருக்குது. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது ஏன் சபையை உயிர்த்தெழுதலுக்குள்ளே வருதுங்கிற விஷயத்த 2-3 வசனத்தில் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல அந்த திரள் கூட்ட உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனங்கள் 47, 54 வசனங்களை படிச்சிடலாம். யோவான் அதிகாரம் 6 வசனங்கள் 47 மற்றும் 54. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். சரி, அப்போ உயிர்த்தெழுதலுக்கு சபை உயிர்த்தெழுதலுக்குள்ள மெயின் காரணம் ரெண்டு விதமான காரியங்கள் இருக்குது. ஒன்று, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, மெய்யாகவே சொல்லுகிறேன் இருக்காரு. அப்போ நித்திய ஜீவன் அழியாமை சுதந்திரித்துக் கொள்கிறவங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலில் சபை தான் அழியாமை சுதந்திரித்துக் கொள்ளுது. அதாவது ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்றவர்கள் இவங்க அழியாமை சுதந்திர கொள்கிறாங்க. இன்னொன்று, ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்ற அந்த திரள் கூட்டம், இன்னொரு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள். இப்போ திரள் கூட்டம் கூட அழியாமை சுதந்திரத்துக் கொள்ளுது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற அந்த உலக ஜனங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்புக்குள்ளே வராங்க, அதை தான் அடையாளப்படுத்துது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனை முடிவில்லாத உலகத்துக்கு போகிறதுக்கு. அப்போ முடிவில்லா உலகத்துக்கு அழியாமை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு யாருக்கு ஸ்லாக்கியம் வச்சுருக்காங்கன்னா சபையை கைவிடப்பட்ட திரள் கூட்டம் என்ன செய்து உள்ள போகுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வந்ததுனால முதல்ல என்ன செய்தது அவங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு விதமாக நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரமிச்சில பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. பரலோக ராஜ்ய அழைப்பை முதல்ல ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணுறது யாருக்கு கொடுக்கப்படுது? முதல்ல அப்படின்னா காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கன்னு சொல்கிறாரு.
சீஷர்களுக்கு அதை தான் சொல்கிறாரு. இந்த கானானிய ஸ்திரீ அவர்கிட்ட வந்து அற்புத அடையாளம் பெற வரமிச்ச கூட பிள்ளையில் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி போடல் ஆகாதுன்னு சொல்கிறாரு. நான் முதலாவது காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாருக்கு வந்தேன்றாரு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த சீஷர்கள் பார்த்தீங்கன்னா யோவானு பவுலுகள்லாம் அப்படி சொல்லும் போது அவங்க பிரயாணங்களில் வரமிச்சில் பார்த்தீங்கன்னா சுசேஷ பிரயாணங்கள் வரமிச்சில முதலாவது உங்களுக்கு தேவன வசனத்தில் சொல்லி இருக்க நீங்கள் வந்துட்டு நித்திய ஜீவனை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்க நீங்கள் அபாத்திரம் ஆகிட்டீங்கிற விஷயம் சொல்கிறாரு. அப்போ முதலாவதுங்கிற முதல் ரெவலேஷன் அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அவங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துன்னா மெஸ்ஸியா வர்றது தெரியும். அதனால் அவங்கள்ட்ட முதல்ல கொடுத்தாரு. அப்படி தானே? அதாவது முதல் சத்தியத்தை அவங்க கொடுத்தாரு. அதே மாதிரி உயிர்த்தெழுதலை யாரை கொடுக்காருன்னா சபைக்கும் திரள் கூட்டத்துக்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவங்கள தான் தேவனையும் தெரியும், தேவனுடைய பிரமாணங்கள் தெரியும். அதனால தான் அவங்களுக்கு கொடுக்குறான்னு பார்க்குறோம். சரி, அப்போ வந்துட்டு உயிர்த்தெழுதலில் முதல் வரிசையில் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த சபை வகுப்பார் வராங்க, தெருள் கூட்டம் உள்ள வந்துடுறாங்கன்னு பார்க்கணும். சரியா? அந்த முதல் வரிசைக்குள்ளே தான் அடுத்ததுலாம் எல்லாம் வரப்போகுது. அப்போ வந்துட்டு முதல்ல அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா முதல் வரிசையில் சபை திரள் கூட்டம் உள்ள வருது. அது இதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் அடிப்படையில், அதாவது பிதாவாகி தேவன் இருக்கார், அவர் தான் தேவன், அவருடைய குமார் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க, ஒன்றான மீதவனாகி உண்மையும் அனுப்புனராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அழியாமையை, இந்த அழியாமையை யார் சுகந்திருக்காங்கன்னா சபையும் திரள் கூட்டமும் சுகந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் அவங்க வந்து உயிர்த்தலில் ஏன் முன் வரிசையில் வராங்கிறதான அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 54ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாள் எழுப்புவேன் இருக்குன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ ராபோஜனத்தை இந்த ரேன்சம் ஈடுபலியை அனுசரித்தவங்க இயேசு கிறிஸ்துவ அதாவது இயேசு கிறிஸ்துவ ரேன்சம் ஈடுபலியை வருஷம் நினைவு கூறுறாங்க. நினைவு எங்கே கூறுறாங்கன்னா அந்த நீசான் மாதம் 14 நினைவு கூறுறாங்க. அந்த நினைவு கூறுறவங்களை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா முதலாவது உயிர்த்தெழுதலில் வந்துட்டு பங்குள்ளவனை பரிசுத்தவானும் பாக்கியவானா அவர் மாற்றுறாரு. அதுதான் நீதிமானுடைய உயிர்த்தெழுதலுங்கிற விஷயம் சொல்லப்படுது. இவங்களுக்கு தான் முதல் ப்ரெவலேஷன் கொடுக்குறாங்க. முதல் ப்ரெவலேஷன் கொடுக்குற காரணம் என்னென்னா முதலாவது விசுவாசம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுறது, இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலியை கொடுக்குறது. ஏன்னா சபை வந்து தான் அதை நினைச்சது ஏற்றுக்கொள்ளுது. இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்காரு, ஏன்னா பாவத்துக்கு பலனாக வந்துக்கிட்டு அவரை ரேன்சம் ஈடுபலி கொடுத்து நம்ம மீட்டு கொண்டாருங்கிற விஷயத்தை விசுவாசிக்கிறாங்க, அணுதினம் விசுவாசிக்கிறாங்க. ப்ளஸ் என்னென்னா அந்த வருஷம் தன்னை ரினியூ பண்ணி அவங்க இது பண்ணுறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா முதலாம் உயிர்த்ததில் அவங்க பங்கு கொள்றதுக்கு அவங்க ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக மாறுறாங்கன்னு பார்க்கணும். அடுத்தது நம்ம படிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் அதிகாரம் 17 வசனம் 3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ அந்த அழியாமையை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் வர்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நம்ம சொன்ன விஷயம் தான். ஒன்றான மெய் தேவன், ஒரே தேவன் இருக்காரு, அது பிதாவாய் தேவன். அதுக்கப்புறம் அனுப்பினார் இயேசு கிறிஸ்து எதுக்கு அனுப்புனாரு? ரேன்சம் ஈடுபலி கொடுக்குற, உலகத்தின் பாவத்தை சுமந்து தேக்க தேவாட்டுக்குட்டியார் வந்திருக்காரு. அதை வந்து விசுவாசித்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாவத்தை அறிக்கையிட்டு அவர் இன்னும் ஞானஸ்நானம் பண்ணுறாங்க. யார்? சபை வகுப்பார். அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த பரிசுத்தவான்ற லிஸ்ட்டை வராங்க. முதலாம் உயிர்த்தெழுதலை இவங்க பங்குள்ளவர்களாக வராங்கன்னு பார்க்குறோம். அடுத்தபடியாக அன்புக்குரிய சூழலை படிச்சிடலாம். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள் படிச்சிடலாம். சங்கீதம் அதிகாரம் 50 வசனங்கள் 4 மற்றும் 5. அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். 5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இப்போ பூமியை வந்துட்டு அவர் வந்து நியாயந்தீர்க்க வராரு. பூமியை நீதியோடு நியாயத்தோடு சத்தியத்தோடு நியாயந்தீர்க்க வராரு. அப்போ நீதி நியாயத்தோடு வராரு. அப்போ உலக ஜனங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்குறாரு. இன்னொரு விஷயம், சபை வகுப்பாருக்குள் உள்ள வந்து பாவஞ்சதோடு 2ஆம் மரணம், அது அப்புறத்தை அவர் வந்து செய்கிறாரு. முதலாவது நியாயந்தீர்க்க வந்து உயராக இருக்கிறத வானங்களும் பூமியும் கூப்பிடுகிறார். உயராக இருக்கிற வானங்கிற விஷயம்னா அந்த வானங்கிறது விஷயம்னா தீர்க்க தரிசன அடிப்படையில் அதிகாரத்தை அடையாளப்படுத்துது, ஆளுகை அடையாளப்படுத்துது. இந்த ஆளுகையை மாற்றி அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த இது பண்ணுறார், முச்சிப்புள்ளி வைக்கிறார்.
அப்போ முதல்ல அவர் என்ன பண்ணுறாருன்னா உயிர்த்தெழுதலும் அந்த விஷயம் நடக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா துரைத்தன அதிகாரங்களையும் வல்லமை பரிகரித்ததுக்கப்புறம் தான் அந்த விஷயம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, பலியினால் என்னோடு உடன்படிக்கைன்னு பண்ணினா என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்து கூட்டுங்கள் என்றாரு. எப்போ நடக்குன்னா அந்த உலகத்தை நியாயம் தீர்க்கறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற விஷயத்த நடக்கு. பலியினாலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்னா இங்கே இது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இது அர்த்தப்படுது. ஒரு விஷயம் வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்தது. அவர் பலியினால் உடன்படிக்கை பண்ண அந்த பரிசுத்தவானுக்கு கூட்டுங்கள்னா அவங்க பலி அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ பலியை ரான்சம் வீடு பலியை ஏற்றுக்கொண்டு அவருடைய இயேசு உடன்படிக்கைங்கிற விஷயம் என்னென்னா ஞானஸ்தானம் உடன்படிக்கைங்கிற விஷயமும் வேதத்தில் இருக்குது. உடன்படிக்கைன்னா 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு உள்ள பண்ணுறது அதான் பார்க்கணும். வந்து ஞானஸ்தானம். இன்னொன்று உடன்படிக்கைங்கிறது புதிய உடன்படிக்கைங்கிற விஷயத்த எப்போ சொல்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவ ஈடுபலிக்கு முன்னாடி ராபோஜனம் அன்னைக்கு சொல்கிறார், இது புதிய உடன்படிக்கையான என்னுடைய ரத்தமாகியதுன்னு சொல்கிறாரு. அப்போது இயேசு கிறிஸ்துவோடைய ரான்சம் ஈடுபலியை அனுதினமும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற விஷயமும் நீசான் மாதம் 14ஆம் தேதி என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரை நினைவு கூர்ந்து அவர் அப்பத்தையும் ரத்தத்தை பானம் பண்ணுற அந்த விஷயத்தை இது புதிய உடன்படிக்கைங்கிற விஷயத்தை சொல்கிறார். அதை ரினியூ பண்ணுற விஷயத்தை சொல்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துலேருந்து விடுதலையாக்கி அந்த கானாதேசத்தில் கொண்டு வராரு. வருஷத்துக்கு ஒரு தடவை நீசான் மாதம் 14ஆம் தேதி அந்த ஒரு பஸ்காவை அனுசரிக்க சொல்கிறாரு. இது வந்துட்டு புதிய உடன்படிக்கை, அதுவும் அவங்களுக்கு உடன்படிக்கை சொல்கிறாரு. அந்த உடன்படிக்கையை வருஷம் செய்கிறாங்க, அந்த விஷயம் பண்ணுறாங்க. அந்த நாளில் தான் இந்த புதிய உடன்படிக்கையான இந்த விஷயத்தைன்னு சொல்கிறாரு. இது வந்துட்டு எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை எதை அடையாளப்படுத்துன்னா எகிப்துலேருந்து விடுதலையாக பண்ணுற விஷயத்தை ஒரு சடங்காச்சாரமாக அதை அனுசரிக்காங்க. இதை வந்துட்டு இதனுடைய பொருள் என்னன்னு சொல்லி உங்களோட பின்வண்டி சந்தானி கேட்பாங்க. பிள்ளைகள் கேட்கறக்காக தான் அந்த விஷயம் பண்ணியிருக்காரு. கேட்க முச்சுன்னா இந்த காரியத்தில் அவர் உணர்த்தி வைக்கிறக்காக சொன்னார். அதே மாதிரி நம்ம ராபோஜனம் அனுசரிக்கிற விஷயம் என்னென்னா நம்ம பிள்ளைகள் நம்மள்கிட்ட கேட்பாங்க ஏன் இந்த அனுசரிக்கைன்னு சொன்னச்சுல இப்போ நம்ம அதோடைய இயேசு கிறிஸ்து ரான்சம் ஈடுபலியை அந்த விளக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த விஷயம் நடக்கு. அதை வருஷம் நம்ம பண்ணுறோம். அதை அவருடைய வருகை வரைக்கும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறதுக்காக அந்த விஷயம் பண்ணுறோம். அதை உடன்படிக்கை 2 விஷயம், ஒன்று ஞானஸ்தானம் உடன்படிக்கை, இன்னொன்று அவருடைய பலியினாலே எடுங்கன்னா இயேசு கிறிஸ்து ரான்சம் ஈடுபலியை நம்ம வந்துட்டு வருஷம் அனுசரிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தினமும் அனுசரித்து அவரை நினைவு கொள்கிறோம். அந்த விஷயத்தை நம்ம இருக்க முடிச்சதுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்றாரு. எப்போ கூட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு அழிவு வருது. நீதிமான்கள் நினச்ச பார்த்தீங்கன்னா தீங்கு நாளுக்கு முன்பே நீதிமான் எடுத்துக்கொள்கிற விஷயம்னா கூட்டுற விஷயம்னா எப்படின்னா முதலாவது உயிர்த்தெழுதல பங்கு உள்ளவன் இந்த பரிசுத்தவானும் பாக்கியவானும் என்று எழுதுன்றார்ல, அந்த பரிசுத்தவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கையை பண்ணின பரிசுத்தவான்கள் இவங்க தான் இந்த முதலாம் உயிர்த்தெழுதல வராங்கன்னு பார்க்கணும். அடுத்தபடியாக படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உடன்படிக்கை என்றால் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ராபோஜனத்தை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்ல போது படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனம் 26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்போ வந்துட்டு இது நீங்கள் இப்போ இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய அந்த கடைசி பஸ்கா குறித்து அங்கே சொல்லப்படுது. இது ஏன் பவுல் சொல்கிறாருன்னா அங்கே வந்துக்கிட்டு அந்த ராபோஜனத்தை இவங்க அனுசரிக்காமல் மீறி ஒரு ஒழுங்கு கிரமை இல்லாமல் அவங்க செயல்படுறாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற விதமாக அவர் சொல்கிறாரு இந்த பஸ்காவை எப்படி புசிக்கணும், இந்த ராபோஜனத்தை எப்படி அனுசரிக்கணுங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. நினைவு கூறுதலை எப்போ அனுசரிக்கணுங்கிற விஷயத்த சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இது எது வரைக்கும் நீங்கள் அனுசரிக்கணும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் நீங்கள் அனுசரிக்கணுங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ வந்து நம்மளுடைய மரணம் வரையாந்து இந்த விஷயத்தை அனுசரிக்கணும். அது நம்ம உயிரோட நாளெல்லாம் அந்த விஷயத்தை அனுசரிக்கணும். கர்த்தருடைய வருகை எது வருதோ அது வரைக்கும் நம்ம என்ன செய்கிறது அனுசரிக்கிறதுக்காக சபை வகுப்பாருக்கு ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த அனுசரித்தவங்க தான் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறாங்கன்னு பார்க்கணும். இதில் திரள் கூட்டமும் என்ன செய்யுது பங்கு பெறுது. ஏன்னா அந்த லெக்கை அடைய முடியல, இவங்களுக்கு 100% வந்துட்டு அந்த லெக்கை அடைய முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க 30-60க்கு தான் அந்த திரள் கூட்ட லிஸ்ட் இருக்குது. இந்த திரள் கூட்டமும் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த இயேசு ரான்சம் ஈடுபலியை அனுசரிக்குது. அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த திருக்கூட்டமும் ஞானஸ்தானம் எடுக்குது. அதனால தான் அழியாமை கூட இவங்க சுதந்திரத்துக் கொள்கிறாங்க. ஆனால் இவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகிற அந்த ஸ்லாக்கியத்தை இழந்துடுறாங்கங்கிற விஷயத்தை பார்க்கிறோம். சரி, இப்போ வந்துட்டு சபை திருக்கூட்டத்தினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம படிச்சிடலாம். ஒபதியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
ஒபதயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 17. ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள், யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். உபதியாங்கிறது ஒரு புஸ்தகம் தான். அந்த உபதியாவில் வந்து சொல்ல முடிச்சல பார்த்தீங்கன்னா 1:17 சொல்ல முடிச்சல பார்த்தீங்கன்னா, ஆனாலும் சீயோன் பர்வதத்தில் தப்பிதர் உண்டு, அவர்கள் வந்துட்டு பரிசுத்தமாக இருப்பார்கள், யாக்கோப்பின் வம்சத்தார் அவருடைய சுதந்திரமாக சுதந்திரித்துக் கொள்வார்கள்ங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாருன்னு பார்க்கும். நீங்கள் இந்த வசனத்தை படித்தீங்கன்னா, கீழ்கண்ட வசனம் பார்த்தீங்கன்னா இது திருக்கூட்டத்துக்குரியதான ஒரு வசனமாக இருக்குன்னு பார்க்கும். ஆனாலும் சீயோன் பர்வதத்தை தப்பிப்பார் உண்டு. அது சீயோன் பர்வதனை யார்? நம்ம போன பாடத்தில் படித்தோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அந்த 1,44,000 பேர் அடையிடத்தை நம்ம பார்த்தோம். அப்போ சீயோன் பருவத்தில் தப்பி இருப்பார் உண்டுன்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீயோன் அழைப்புக்குள்ளே அந்த லெக்க தவற விட்டவங்க வந்திருக்காங்க, அவர்கள் என்ன பரிசுத்தமாக இருப்பார்கள். அப்போ திரள் கூட்டமும் யார் தான் பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தவான் கேட்டகரியில் தான் வராங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அவங்க மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினால விளக்கரமாக வாங்கப்பட்டவர்கள், அவர்களும் ஞானஸ்நான உடன்படிக்கையில் அவங்க வந்து கையெழுத்து போட்டவங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ராபோஜனம் நினைவு கூறுதலையும் அனுசரித்தவங்க, அதனால் அவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க. யாக்கோப்பின் வம்சத்தாரை தங்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாக்கோப்பின் வம்சத்தாருடைய அவருடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இருக்கு. அப்போ யாக்கோப்பு வம்சத்தார்னா இஸ்ரவேலருக்கு தான் என்ன கொடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முதலாம் அழைப்பும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு முதலாம் அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அழைப்பை யாரை பெற்றுக்கொள்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த திரள் கூட்டம் அவங்க வந்து சுதந்திரித்துக் கொள்ளுதுன்னு இருக்கு. அந்த சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். 18ஆம் வசனத்தை ஏசாவின் வம்சத்தில் மீதி இருந்தது அப்படின்னா இவர்கள் வச்சிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கும் சொல்ல பார்த்தீங்கன்னா, ஏசாவின் பருவத்தை நியாயந்திருப்பதற்காக இரட்சகர் சீயோனில் பருவத்திலிருந்து வந்து ஏறுவார், அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. உபதியா அதில் வந்துக்கிட்டு 1:17 படித்தோம். 21 படிக்கும் சொல்ல பார்த்தீங்கன்னா ஏசாவின் பருவத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இருக்கு. திருப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பருவத்திலிருந்து வந்தேறுவார்கள், அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்குன்றது. அப்போ அவங்க சீயோன் பருவத்தில் யார் இருப்பாங்களோ 1,44,000 பேர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு சீயோன் பருவத்தில் வந்தேறுவார்கள், அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை யாரெல்லாம் வந்துக்கிட்டு செயல்படுத்துவாங்கன்னா, ஒன்று சபையும் திரள் கூட்டம் சேர்ந்து தான் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை ஆளுகை செய்யப்படுது. எப்படி என்றால் ஆசாரிப்படத்தில் வந்துக்கிட்டு ஆசாரியர் கோகாத் வம்சமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே லேவி கோத்திரத்தில் தான் கோகாத் வம்சம் ஆசாரியராக இருக்காங்க. அதே லேவி கோத்திரத்துக்குள்ளே தான் மிராரி கெர்சோன் இருக்காங்க, அவங்களுக்கு பணிவிடைக்காரராக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சபை வகுப்பில் சியோனுக்கு யார் வந்துக்கிட்டு பணிவிடைக்காரராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த 60-30 அந்த தெருள் கூட்டங்கள் நினச்சது பணிவிடைக்காரராக இருக்குங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். அடுத்தபடியாக அன்புக்குரிய சொல்ல படிச்சிடலாம். சியோனுங்கிற விஷயம் நம்ம படிக்கும் விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது சியோன் யார்? முதற் பேரானவர்கள். சரியா? இந்த முதற் பேரானவர்கள் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த ஏசாவின் பர்வதம் சொல்லப்படுது. ஏசா யார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈசாக்கினுடைய பிள்ளைகள். யாக்கோப்பு ஏசாங்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா ஈசாக்கின் பிள்ளைகள் தான் யாக்கோப்பு ஏசா என்று சொல்லப்படுது. அப்போ யாக்கோப்பின் வம்சத்தார் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வார். இந்த யாக்கோப்பின் யார் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம உபதியா 17 சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் சீயோன் பருவத்தில் தப்பிப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள், யாக்கோப்பின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துள்ளார். இந்த யாக்கோப்பு வம்சத்தை யாருன்னா முதற் பேரானவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா ஈசாக்கிட்ட இருந்து முதற் பேரான அந்த விஷயத்தை சுதந்திரித்துக் கொள்கிறாங்க. என்னென்னா சேஷ்டபுத்திரன் பாகத்தை இவங்க சுதந்திரித்துக் கொள்கிறாங்க. அந்த பாகம் யாருக்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசாவுக்குள்ளது. அதை வந்துட்டு இவங்க சுதந்திரித்துக் கொள்கிறாங்க. அந்த ஏசா யாருன்னு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம். ஏன்னா இவங்களும் என்ன பார்த்தீங்கன்னா ஏசா தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த ஏசாவும் எதுக்குள்ளே வராரு? சேஷ்டபுத்திர பாகத்துக்குள்ளே வராரு, முதற் பேரில் வராரு. அவர் வந்துக்கிட்டு ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு காலதாமதம் ஆனதுனால அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அது வெளியே போயிறாரு. ஆனால் பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் யாக்கோப்பு ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளதுக்கு அப்புறம் வந்துட்டு இவங்க உள்ளே வந்துடுறாங்கன்னு பார்க்கணும். காலதாமதம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலாவது சபை உயிர்த்தெழுதலுது போகுது, ரெண்டாவது இவங்க உள்ளே போகிறாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுது. இந்த விஷயத்தை நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஞான அர்த்தத்தோடு நம்ம படிச்சிடலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வசனம் வரை படிச்சிடலாம்.
ஆதியாகமம் அதிகாரம் 27 வசனங்கள் 38 முதல் 40 வரை. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு அடுத்த பாடத்தில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஏசா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் சொல்கிறாரு. நம்ம அடுத்த பாடத்தில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஞான அர்த்தத்தோட யார் திரள் கூட்டம், யார் முதற் பரம் ஆகிய அந்த 1,44,000 யாருங்கிற விஷயத்தை ஞான அர்த்தத்தோடு நம்ம காமிக்க போகிறோம். காமிச்சு உங்களுக்கு இன்னும் விளக்கலாம். சரி, இப்போ வந்து ஏசா இருக்கார், யாக்கோப் இருக்கார். இப்போ ஈசா கிட்ட வந்துட்டு அவர் முதற்பரனான முதற்பரனா சேஷ்ட புத்திரப்பாகும் அதை பிச்சு கொண்டு போகிறாரு. அதனால் அந்த முதற்பணத்தை வாங்கிட்டாருன்னா அவர் ஆசிரத்து சுதந்திரையாக வந்து அந்த யாக்கோப்பின் சந்ததி தான் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கானான் தேசத்துக்குள்ளே அவங்க போகிறாங்க. அவங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்தில் உள்ள போகிறாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி இப்போ வந்துட்டு நம்மளுக்கு என்னதான் வாக்கு பண்ணியிருக்காரு, நித்திய ஜீவன் கொடுப்பதே அவர் தந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம யார் சுதந்திரத்தை கொள்கிறோம் பார்த்தீங்கன்னா சபை வகுப்பார் வந்துட்டு சுதந்திரத்தை கொள்கிறோம். சரி, அந்த இதுக்குள்ள வந்துடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அதே மாதிரி தேவனுடைய திட்டத்தில் ஈசாக்கு யாரை அடையாளப்படுத்துன்னா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. அப்போ ஈசாக்கு சொன்னதை வந்துட்டு அதாவது சபையாகி 1,44,000 பேரும் அதான் முதற்பேனவர்கள் அவரும் யாரும் பார்த்தீங்கன்னா ஏசாவுக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த யாக்கோப்பு வந்துட்டு ஆசீர்வாதத்தை பிறகு வந்துட்டு ஸ்லாக்கியம் இல்லை, இருந்தாலும் அவர் ரெபேக்காள் சொன்னதை போல கேட்டு என்ன செய்யறாரு, அதன்படி அவர் வந்து தன்னை ஆயத்தப்படுத்தினால அவர் வாங்கிறாரு. ரெபேக்காள் சபைக்கு அடையாளம், சபை சொன்னதை வச்சு இவர் வந்துட்டு முதற்பலனான இந்த சேஷபுத்திர ஆகத்தை சுதந்திரத்துக் கொள்றாருன்னு பார்க்கணும். ஏசா வந்துட்டு காலதாமத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கேட்காரு, இந்த ஒரே ஆசீர்வாதம் மட்டுமா இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தில் அந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன பரலோகத்தின் ஆசீர்வாதம், பரலோகத்தின் அழைப்பு தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களும் தேவனுடைய திட்டத்தில் வந்தவர்கள் தான். ஏன்னா இவங்களும் சொல்படி கேட்குறாங்க. ஈசாக்குன்னு சொல்படி கேட்டு தான் அவர் வேட்டையாடி சமைச்சு கொண்டு வராரு. ஆனால் காலதாமதம் பண்ணுறாரு. அதனால் வருத்தப்பட்டு அழுகுறாரு. ஏசா வகுத்தாரு, வருத்தப்பட்டு அழுகுறாங்க. அவங்க வந்து திரள் கூட்டம் அழுகுறாங்க. அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் மட்டுமா ஒன்றுன்னு கேட்குறாரு. இருந்தாலும் என்னையும் ஆசீர்வாதம் என்று சத்தமிட்டு அழுதுனால கெஞ்சி கூத்தாடு இங்கே அழுகுறதுனால என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஈசாக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம் கொடுக்காரு. அப்போ என்ன, உன்னுடைய வாசலம் பூமி சாரத்தோடு உயரே வானத்தில் இருக்கும் பனிக்கு இருக்கும்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு உன்னோட பட்டயத்தினாலே நீ பிழைப்பார், உன் சகோதரனை சேவிப்பான் இருக்கு. அப்போ பட்டயங்கிற சத்தியத்தை அடையாளப்படுது, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை அடையாளப்படுது. உன் சகோதரனை சேவிப்பாங்கிறது என்ன, இங்கே சகோதரன் யாருன்னா இங்கே வந்துட்டு அங்கே வந்துட்டு யாக்கோப்பை அடையாளப்படுத்துது, அவர் தான் முதற்பலன் சேஷபுத்திரன். இங்கே வந்துட்டு ஞான அர்த்தத்தில் வர வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சியோன் அழைப்பு தானே 1,44,000 பேர். இவங்க கீழே யார் வந்துட பார்த்தீங்கன்னா ஏசா வம்சத்தான திரள் கூட்டம் உள்ள வருதுன்னு பார்க்கணும். அப்போ ஏசா வம்சத்தான அந்த திரள் கூட்டத்துக்கு என்ன அழைப்புன்னு பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய ஒரு அழைப்பு தான் கொடுத்துருக்கிறாரு. உணர்வுக்குரிய அழைப்பை அவங்க நினைச்சிடறாங்க, விட்டுட்டாங்கங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 40 சொல்லியிருக்கு, படிச்சாச்சு, 40 வரை படித்தாச்சு. இப்போ வந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்துடலாம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 9-லேருந்து 17 வசனம் வரைக்கும் நம்ம படிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 7 வசனங்கள் 3, 4 மற்றும் 9 முதல் 17 வரை. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போட்டப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்றாரு, நாம் தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றியிலே முத்திரை போடும் தீர் மட்டும் பூமியையும் சமுத்திரத்தையும்
மரங்களை சேதப்படுத்தாது என்று மகா சத்தமிட்டு இருக்கு. அப்போ வந்து 3ஆம் உலக யுத்தம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா சபை எடுத்துக்கொள்ளதுக்கு அப்புறம் தான் வருது. அது வரைக்கும் பூமிக்கு அழிவை நிப்பாட்டி வைங்கிற விஷயத்த சொல்றாரு. அப்போ வந்து முத்திரை போடப்பட்டவர்கள் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரத்துக்கு முத்திரை போட்டவர்கள் 144,000 பேர் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 144,000 பேர் அப்போ இஸ்ரவேலர்னு வந்துட்டு வைங்களேன். வந்துட்டு வெளிப்படுத்தல் வந்து ஒரு அடையாள பாஷை தான். இங்கே இஸ்ரவேலர்னு சொன்னா இஸ்ரவேல யாரு? என்னுடைய சேஷ்ட புத்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே சேஷ்ட புத்திரன்னா முதற் பலன் இருக்கு. அப்போ முதற் பலனான அவங்க வந்து முத்திரைக்கப்பட்டவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரவேலர்னா சேஷ்டபுத்திரன். சேஷ்டபுத்திரனுக்கு முதற் பலன் இருக்கும். முதற் பலன்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க முதற் பலனில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரும் பார்த்தா இந்த 144,000 பேர் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர்கள் சொல்லப்பட்டுட்டு அப்போ அவங்களுடைய கூட்டத்தார் சொல்லப்பட்டு அங்கே 12 பேர் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 12 பேருங்கிறது அது யாரை அடையாளப்படுத்தினா 12 அப்போஸ்தலரோட உபதேசத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ 12 பேர் வேறுனா 12 பேர் ஊழியம் செஞ்சு தேவனுடைய ஜனங்களை தன்னோட மீட்டு கொண்டவர்கள் அப்படின்னு பார்க்கும். அவங்க வந்துட்டு அதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது தான் இந்த 12 கோத்திரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 12 கோத்திரத்தை இந்த பாடத்தை குறித்து நம்ம வந்து யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். வந்துட்டு 12 கோத்திரம் 12 சீஷர்கள்ன்ற தலைப்பின் கீழே போட்டிருப்போம். நீங்கள் வந்துட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ வந்துட்டு இதில் சொல்லப்பட்ட அந்த இஸ்ரவேலுடைய 12 கோத்திரம் வந்துட்டு 12 கோத்திரம் கிடையாது. இது புதிய ஏற்பாட்டு சபையினுடைய பிள்ளைகள் 144,000 பேரை இதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இங்கே திரள் கூட்டங்கிறான விஷயத்த ஏசாவின் வம்சத்தை குறித்து ஏசாயன்னா திரள் கூட்டத்தை இதை அடையாளப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்குன்னு பார்க்கும். அது கூட படிச்சிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு யாக்கோபு தான் முதற் பலன். அவர் தான் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சேஷ்டபுத்திர பாகத்தையும் சுதந்திரித்து கொள்கிறாங்க. அதனால தான் 12 கோத்திரமும் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகிற ஸ்லாக்கியம் பெற்றுச்சு. அதே மாதிரி அங்கே ஏசாவின் வம்சத்தார் இருக்காங்க. ஆனால் அவங்க வம்சத்தார் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அங்கே போகல. பின்னாட்களில் மோசையினுடைய பின்னாடி காலத்தில் அது இஸ்ரவேல் சபைக்குள்ளே யார் வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா ஏசாவினுடைய வம்சத்தாருக்குள்ளே உள்ளே வந்தாங்க. அங்கே யார் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தேவன் சொல்லிட்டாருன்னா மோவாப் புத்திரர் அம்மோன் புத்திரர்கள். மோவாப் அம்மோன் யாரும் பார்த்தீங்கன்னா லோத்துடைய சந்ததியார். அந்த சந்ததியார் வந்து வேசி மார்க்கத்தார். அதனால் அவங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு அலௌட் கிடையாதுங்கிற விஷயத்த சொல்லிட்டாருன்னு பார்க்கணும். அப்போ இந்த வேசி யாரை அடையாளப்படுத்தினா அந்த அம்மோன் புத்திரர் மோவாப் புத்திரர் என்ன பார்த்தீங்கன்னா இது யாரை அடையாளப்படுத்துது பார்த்தீங்கன்னா உலக ஜனத்தை அடையாளப்படுத்துது. அவங்க வந்துட்டு தேவனுடைய திட்டத்தில் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே வர முடியாது. பரலோக ராஜ்ய அழைப்புக்குள்ளே வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் தேவன் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா லோத்தினுடைய உங்களுக்கு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தை கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சண்டை போட வேண்டாம், போர் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உலக ஜனத்தை ராஜ்யத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு சத்தியத்தை கொடுப்பாருங்கிற விஷயத்தை அங்கே வேதவசனம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ தொடர்ந்து படிக்கலாம். வெளிப்படுத்தல் 7:9 to 17 வரை படிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இவையில் பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் சகல கோத்திரங்களின் ஜனங்களிலும் பாஷைக்காரர்கள் வந்து ஒருவரும் எண்ணக்கூடாதபடி இருக்கும். அப்போ வந்து அங்கே சொல்ல முச்சில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா அங்கே முதற் பெயரானவர்ங்கிற விஷயத்தை தான் அங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். அங்கே சொல்லப்படுது. அவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா சகல ஜாதியிலும் கோத்திரத்திலையும் ஜனங்களையும் பாஷக்காரர்களையும் வந்து சேர்க்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வசனம் ஜோடி வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 87 சங்கீதம் 5:6 சொல்ல முச்சில் அந்த 1,46,000 பேர் சியோன் அழைப்பு. அவங்க யாருன்னா ஊரில் ஒருவரும் வம்சத்தில் ஒருவரும் ஜாதியில் ஒருவரும் வேறு பிரிப்பேன் இருக்கு. அப்போ 7 கண்டங்களில் உள்ள ஜனங்களையும் சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துது. 7 சபைங்கிறது அவங்க தான். அவங்களேருந்து அந்த அழைப்புக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இவங்களும் உலகத்துலேருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுதுக்கு. சரியா? அப்போ இங்கே ஏன் அப்படி இந்த வார்த்தை பொருளை அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா சகல ஜாதி கோத்திரங்கள் சகல ஜனங்களும் பாஷைக்காரர்கள் வந்து அப்படின்ருக்கு. சகலங்கிற விஷயம் எதுனா இங்கே திரள் கூட்டம் அப்படிங்கிற விஷயத்தை அது சொல்லப்பட்டு எல்லாரையும் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லிட்டு பாஷைக்காரர்கிட்ட வந்து ஒருவரும் எண்ணக்கூடாதபடிடான்னு திரளான ஜனமாகியே சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா எண்ணக்கூடாதுன்னு அவங்க எண்ணிக்கை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூடையாக இருக்கலாம் குறையாக இருக்கலாம்னு பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம கவுண்ட் சொல்லலான்னு ஒருவரும் எண்ணக்கூடாதபடின்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா லேவி கோத்திரத்தில்
யுத்தத்துக்கு என்ன பண்ண மாதிரி எண்ண மாட்டாங்கன்னு பார்க்குறோம். எண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா, இங்கே சபை வகுப்புக்கு ஒரு எண்ணிக்கை வச்சுருக்காரு, திரள் கூட்டத்துக்கு எண்ணிக்கை வேண்டான்ங்கிற விஷயத்த அவர் வச்சுருக்காரு. எப்படி வச்சுருக்காரு, அப்படி இப்படி அங்கே எப்படி ஒரு நிழலில் இருக்கிறது அப்படி உல்ட்டாவாக இங்கே இருக்குது. அப்போ அங்கே முதற்பரன் சேஷ்டபுத்திரன் முதற்பரன் யார் பார்த்தீங்கன்னா லேவியர்களை எனக்கு முதலாக தேர்ந்தெடுக்கிறானுங்காரு. அவங்க யுத்தத்துக்கு போகக்கூடாதுங்கிற விஷயத்த அவங்களோட கவுண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள சேர்க்கக்கூடாதுன்றாரு. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இங்கே திரள் கூட்டுக்கு அந்த சலாக்கியத்தை கொடுத்துட்டு என்ன செய்றாரு, எண்ணக்கூடாது, எண்ணிக்கை வேண்டாங்கிற விஷயத்த அவர் சொல்ல, எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு சபைக்கும் அந்த சியோன் அழைப்புக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு எண்ணிக்கை வச்சுருக்காரு 144 தான். ஆனால் இவங்களுக்கு அந்த இது கிடையாது. அந்த மாதிரி விஷயத்த அவர் வச்சுருக்காருன்னு பார்ப்போம். அவங்க வெள்ளை அங்கி தரித்தவர்களாக இருக்கு. அது வெள்ளை அங்கிங்கிற விஷயம் என்னென்னா, ஜெயம் கொள்றவனுக்கு வேண் வஸ்திரம் தற்பிக்கப்படுதுன்னு இருக்கு. அப்போ இந்த திரள் கூட்டம் நினச்சிருக்காது, ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க. ஆனால் இவங்களுடைய வந்துட்டு அந்த லெக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சபை வகுப்பாக போகிறதுக்குள்ள அந்த சலாக்கிய 100% ஜீவிக்கலான் இருக்கு. அப்போ வெள்ளை அங்கி தரித்து கொண்டு தங்கள் கையிலே குருத்தோலை பிடித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியான் முன் இருக்க கண்டேன் இருக்காரு. அப்போ சிங்காசனம்ங்கிற விஷயம் என்ன, பரலோகமா அப்படின்னா அப்படி பார்த்தீங்கன்னா சிங்காசனம் என்னென்னா ராஜாவின் வீழ்ச்சி இருக்க அறைய அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சிங்காசனம்னா வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதை அப்படின்னு இருக்காரு. அது மாதிரி சிங்காசனம் வானம்ங்கிற விஷயம் என்னென்னா தேவனுடைய வானங்கிறது அதிகாரத்தையும் ஆளுக்கையும் அடையாளப்படுத்துது. அப்போ பூமியில் கூட தேவோட ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது. அப்போ அது கூட சிங்காசனம் தான். அந்த சிங்காசனத்துக்கு மூலமாக தான் இங்கே நிற்கிறாங்க. ஏன்னா இவங்க பரலோக ராஜ்யத்தை போகிற அந்த தகுதி இழந்துடுறாங்கன்னு பார்க்கணும். அப்போ நான் போன பாடத்தில் நம்ம படித்தோம், பரலோகத்துக்கு யார் போவாங்கன்னா 144 தான் போகணும் வழியாக திரள் கூட்டம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கோம். ஏன்னா அவங்கள அந்த மார்க் எடுக்கலை. ஏன்னா 100% ஜீவிக்கலை, இவங்க 30-60 எடுத்தாங்க. அதனால தான் அவங்க போக முடியலான்னு பார்க்கும். பின்னாடி வசன ஆதாரத்தோடு பார்த்தலாம். சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியானு முன்பாக நிற்கிறாரு, தங்களில் குருத்தோலை கையில் பிரித்து கொண்டு இருக்கு. அப்போ அந்த குருத்தோலைங்கிற விஷயம் நம்ம வந்துட்டு எங்கே படிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு கடைசி வாரம் பிரயாணத்தில் வர முச்சில் அந்த ஆலயம் சுத்திகரிக்கிற வேலையை பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எருசலேமுக்குள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ராக முச்சில் தங்களை குருத்தோலை பிடிச்சு கொண்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவரை என்ன வரவேற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும். அதை வந்து வரவேற்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இலைகளை குறித்து, அதாவது கையில் அந்த குருத்தோலைங்கிறது மரக்கிளைங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதை குறித்து என்ன செய்கிறாங்க, அந்த அவங்க வரவேற்கிறாங்க பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தார் யார் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரேன்சம் வீடு பலியை அவங்க வந்துட்டு கேட்குறாங்கங்கிற விஷயத்தை தான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எந்த மக்கள் வந்துக்கிட்டு குருத்தோலை பிடிச்சு இயேசு கிறிஸ்து உள்ள வர வச்சாங்களோ அந்த மக்கள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய இயேசு சிலுவை மரணத்தை ஒப்பு கொடுக்க முச்சில் அவரை வந்துட்டு இவங்களால சொல்லி மீட்டுக்கொள்ள முடியலன்னு பார்க்குறோம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா குருத்தோலை பிடிச்சவங்கெல்லாம் அன்னைக்கு ரகசிய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தாங்கன்னு பார்க்க, அந்த அரங்க சீசனாக வாழ்ந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இவங்க வெளியரங்கமாக ஜீவிக்காமல் மறைமுகமாகவே என்ன பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த அரங்கத்தில் என்னச்சுறாங்க, இவங்க கோட்டை விட்டுட்டாங்க. அவங்களோட உள்ளான மனசில் டெவலப் பண்ண முடியாமல் ஆகி அவங்க அந்த உலகத்தோடு இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த 144 இவங்க வந்துட்டு ரீச் பண்ண முடியலங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். தொடர்ந்து படிச்சிடலாம். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கும். அப்ப பாத்தீங்கன்னா எங்க சொல்றாங்க, இது யாரு அப்படின்னு கேட்க, அந்த வில்லங்கி தரித்தவங்க யாருன்னு கேட்க சொல்றாரு. அது உமக்கே தெரியுங்கிறான்னு சொல்றாரு. அவங்க வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்களுடைய அங்கேயே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தேய்த்து வெளுத்தவர்ன்னு இருக்கு. அப்போ சபையும் உபத்திரத்தில் தான் வந்துச்சு. ஆனால் வந்துட்டு உபத்திரத்தை ஜெயம் கொண்டு உள்ள வந்துச்சு. ஆனால் இது மிகுந்த உபத்திரத்தில் நினைச்ச பார்த்தீங்கன்னா நிலைக்க முடியல. இருந்தாலும் நினைச்ச பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரான்சம் ஈடுபலினால
என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அவருடைய இறக்கத்தினால தான் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா இந்த திரள் கூட்டம் உள்ளே வந்துச்சுங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இவங்க பார்த்துட்டிங்கன்னா அந்த 100% மாதிரி 100% ஜீவித்து அவங்க ஜெயிக்கலை. இருந்தாலும் இவங்க எதன் அடிப்படையில் உள்ளே வராங்க பார்த்தீங்கன்னா இந்த திரள் கூட்டம் இறக்கத்தின் அடிப்படையிலையும் வராங்க. அதுதான் ரேன்சம் ஈடுபலி அடிப்படையில் வராங்க. இவங்களுடைய விசுவாசமும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ராபோஜனத்தை அந்த நினைவுகூரத்தில் இவங்க ஃபாலோ பண்ணனால அந்த இறக்கத்தின் அடிப்படையில் அதாவது தேய்த்து வெளித்தவர்கள்னா வருஷம் வருஷம் அவர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவ ரேன்சம் ஈடுபலியை அங்கீகரித்தனால வெளிச்சம் பார்த்தீங்கன்னா இந்த அழைப்புக்குள்ளே வராங்க, திரள் கூட்டத்தோடைய அழைப்புக்குள்ளே வராங்கங்கிற விஷயத்த இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். முடியும் முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவர் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை இந்த வசனத்தோடைய முடிவு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் அது எதுனா ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனம் முன்பாக இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே சேவிக்கின்றாங்க. ஆலயங்கிற விஷயம் பரலோகத்தையும் அடையாளப்படுத்துது. இப்போ நாம் தான் தேவனுடைய ஆலயத்தை அடையாளப்படுத்துது. அதே மாதிரி இந்த பூமி ஆலயமாக மாறுது. ஆலயங்கிறது சத்தியம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆலயத்தை தேவனை சேவிப்பாங்க. அதே மாதிரி உலக ஜனங்களை சேவிப்பாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுது. இந்த வசனங்கள் முடிவில் அந்த 7ஆம் வசனத்து முடிவில் யாரெல்லாம் சொல்லப்படுதுன்னா இங்கே 1ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 7:1 யார் வராங்கன்னா 1,40,000 சபை வகுப்பாரும் வராங்க. அதுக்கு அப்புறம் திரள் கூட்டத்தை சொல்லப்படுது. இந்த 2 கூட்டத்தாரையும் குறித்து கடைசி முடிவில் சொல்லப்பட்ட வசனங்கள் தான் இந்த 15, 16, 17 வசனங்கள் வழியா நீங்கள் முந்தின வசனத்தை 13ஆம் வசனத்தை வச்சு இவங்க பரலோகத்து போயிட்டாங்கங்கிறானா ஒரு தப்பு கணக்கு வரக்கூடாது. அவங்க 2 கூட்டத்தாரை குறித்து தான் சொல்லப்பட்டு இங்கே முடிக்காங்க. ஏன்னா சபையையும் இங்கே திரள் கூட்டத்தை சொல்லி முடிக்காங்க. சபை சிங்காசனத்துக்கு முன்பாகவும் பரலோகத்தில் இருக்குது. ஆனால் அந்த பூமிக்கும் வரும். அவங்க தான் ஆளுகையும் செய்வாங்க. ஆசாரிய ஊழியமும் ராஜாக்கள் ஊழியம் பண்ணுவாங்க. அதுக்கு உறுதுணையாக அந்த திரள் கூட்டமாகிய இருப்பாங்க. அதான் சொல்லப்படுது. ஆனால் அப்படின்னால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாகவும் இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தை சேவிக்கிறலாகவும் அவருடைய சிங்காசனத்து மேல் இவருக்குள்ளே வாசமாக இருப்பார். சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கிற இவருக்குள்ளே வாசமாக இருப்பார்ன்றது. எப்படி பழைய ஏற்பாட்டில் அந்த ஆசாரி கூடாரத்தில் ஆசாரியர் கோகாத்து வம்சத்தார் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெர்சோன் மெராரி இருக்காங்க. லேவி கோத்திரத்துக்குள்ளே தான் கோகாத்தும் கெர்சோன் மெராரி இருப்பாங்க. இவங்க தேவனுடைய ஆலயம் ஆகிய ஆசாரி கூடாரம். நீங்கள் 1 சாமியில் படிச்சிங்கன்னா அது ஆசாரி கூடாரத்தை ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கும். பின்னாடி ஆசாரி கூடாரத்தை ஆலயமாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆலயம் என்று சொல்லப்பட்டது தேவனுடைய திட்டத்தை செயல்படுது, தேவனுடைய வேலை செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் ஆலயங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதுதான் புதிய ஏற்பாடு நாம் தேவனுடைய ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆலயமாக மாற விஷயத்தை அடையாளப்படுத்துது. பரலோகம் ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு, ஆசாரி கூடாரத்தை ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு, நம்மளையும் ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு, ராஜ்யத்திலையும் ஆலயங்கிறான ஒரு விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ சிங்காசனத்தை வீச்சிருப்பார், இவருக்குள்ள வாசமாக இருப்பார். இவர்களுக்கு இனி பசியும் அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, வெயிலாயிலும் உஷ்ணமாயிலும் இவர்கள் படுவதில்லை இருக்கும். பசிங்கிறது தாகம். தாகமாக இருப்பார், என்னிடத்துல வாங்க ஜீவ தண்ணி பெற்றுக்கொள்வதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1ஆம் வரியில் சொன்னார். இப்போ எங்களுக்கு நினச்சது பசிங்கிறது ஒரு தாகம். இப்போ சபைக்கும் திரள் கூட்டக்கும் ஒரு பசி இருக்குது. என்னென்னா பசிங்கிறது என்னென்னா ஒரு வாஞ்சைங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ பரலோகம் போகணுங்க எண்ணம் சபைக்கும் திரள் கூட்டத்துக்கு தான் இருக்குது. அந்த விஷயத்தை அவர் இது பண்ணுறாரு. தாகங்கிறது என்னென்னா அதுதான் தாகம்னா வாஞ்சைங்கிற விஷயம். அவங்களுக்கு சபை வகுப்பாருக்கு தான் பரலோகம் போகணுங்கிறதா எண்ணம் இருந்துச்சு. அந்த எண்ணத்தை தேவன் திருப்திப்படுத்துகிறாரு. 1,40,000 அந்த சபை அவர் அங்கத்துக்குள்ளே போயிடுறாங்க. திரள் கூட்டம் ஒரு ஆள்கைக்குள்ளேயே நித்திய ஜீவனுக்குள்ளே உள்ள போயிருது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் திரள் கூட்டம் என்ன நினச்சிக்கிறதுனா சரி நம்மளுடைய கண்டிஷன் இப்படி இருக்கிறனால தயவாக நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லி தன்னுடைய கண்டிஷனை நினச்சி திருப்திப்படுத்த நினைச்சது அப்படி இருந்துருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபை நினச்சது நம்ம கஷ்டப்பட்டதுக்கு தேவன் பலன் கொடுத்தான்னு சொல்லி அது திருப்திப்படுத்துதுங்க. திருப்திப்படுத்துன்னு சொல்லி அதை நினைக்கும். அதான் பசி தாகங்கிற விஷயத்தை அதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் சொல்கிறாரு சிங்காசனத்து மத்தியில் ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்துன்னு இருக்கேன். அப்போ ஆட்டுக்குட்டியானவர்கிட்ட தான்
இயேசு கிறிஸ்து பிதாவாய் தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அதுக்கப்புறம் ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா சபையும் திரள் கூட்டம் வந்து பூமியை ஆளு செய்யுது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. அது இவர்களை ஜீவ தண்ணியில் ஊச்சுகளில் நடத்துவார். தேவன் தாமே இவர்களை கண்ணீரை துடைப்பான் இருக்கு. கண்ணீருங்க விஷயம் என்னன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் ஒரு முச்சுப்புள்ளி வைக்கிறாரு. அப்போ இப்போ நம்ம வந்து கஷ்டப்படுறோம், நம்மளோட கண்ணீர்களுக்கெல்லாம் நம்ம தேவன் பதில் கொடுப்பார். அவர் நம்மளோட துருத்தியில் வச்சிருக்காரு. அப்போ வந்துட்டு இந்த கண்ணீர் எது நம்ம இப்போ கண்ணீர் சிந்துறோம், ஏக்கம் தவிப்போம், எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தின் அழைப்புக்காக இருக்கணும் இல்லையா, உலக அழைப்புக்காக இல்லை. அப்போ பரலோக அழைப்புக்காகவும் தன்னை ஓட்டத்தை ஓடி முடித்தவர்களுக்கு தான், அந்த கண்ணீரோடு ஓடி முடித்தவர்களுக்கு தான் இந்த சபை வகுப்பும் அந்த ஆலய வகுப்புக்குள்ளே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சபையும் திரள் கூட்ட போகுதுங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த சொல்லப்பட்டிருக்குல்ல, அவங்க வந்து ஆட்டுக்குட்டியவனுடைய வந்துக்கிட்டு என்னது ரத்தத்தினால் தேய்த்து வெளுத்தவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளங்கி தரித்தவர்கள்னு சொல்லப்படுது. வெள்ளங்கி யார் கொடுக்கப்பட்டனா ஜெயிச்சவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை கூட படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 3:5 சொல்லப்பட்டிருக்கு. ஜெயங்கொள்ளூர் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தற்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமலும் என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளங்கி தரித்தர் யாரும் பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம். இவங்க வந்து ஜீவ புஸ்தகத்தில் இடம் பெற்றிருக்காங்க. ஜீவ புஸ்தகங்கிற மீன்ஸ் என்னென்னா அவங்க வந்துட்டு உயிர் வாழ்றதுக்குள்ள தகுதி உள்ளவர்கள்ங்கிற ஸ்லாக்கியத்தை பெறாங்க, அழியாமைக்குள்ளே போயிடுறாங்கன்னு பார்க்கும். அந்த ஜீவ புஸ்தகத்தில் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா உலக ஜனத்தில் இருப்பாங்க, அவங்க ராஜ்யத்தில் வருவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கண்டிஷன் என்ன, அவங்க எப்போ வேணாலும் மரணிக்கலாம். ஆனால் அழியாமை யார் சுதந்திரத்துக் கொள்கிறாங்கன்னா 144 1,40,000 பேர் திரள் கூட்டம் தான் அழியாமை சுதந்திரத்துக் கொள்கிறாங்க. அப்போ அந்த ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர்லாம் இடம் பெற்றிருக்குன்னா 144 திரள் கூட்டம், அதுக்கப்புறம் உலக ஜனம் இருக்கு. உலக ஜனம் கிரேஸ் பீரியடுக்குள்ளே வராங்க, சரி அவங்க வராங்க. ஆனால் 144ம் திரள் கூட்டம் அழியாமை சுதந்திரத்துக்கு உள்ளது, அதான் ஒரு விஷயம். ஆனால் வந்துட்டு உலக ஜனத்துக்குள்ள எப்போனாலும் மரணம் வரலாம். ஆனால் அவங்க 1000 வருடம் வரைக்கும் அந்த கிரேஸ் பீரியடை கிராஸ் பண்ணால் தான் அவங்களும் ஒரு அழியாமையை சுதந்திரத்தை கொள்ள முடியுங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சலாம் ஒரு வசனம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிச்சலாம். 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான நீதியே இருக்கு. மெல்லிய வஸ்திரங்கிற விஷயம் சொல்லப்படுது. இந்த மெல்லிய வஸ்திரம் யார் உடுத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முதலாம் சபை காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெல்லிய வஸ்திரங்கள் அந்த டைமில் யார் வந்துட்டு உடுத்துனாங்கன்னா ராஜாக்கள் உடுத்துனாங்கன்னு பார்க்கும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் யோவான் சாணை குறித்து சொல்கிறாரு, நீங்கள் யாரை பார்க்க நீங்கள் வனாந்தரத்தில் போடுறீங்க, காய்ச்சல் ஆடும் நாணலையா இல்லாட்ட மெல்லிய வஸ்திரம் தரித்த மனிதரையா? அந்த மெல்லிய வஸ்திரம் தரித்த மனிதர்கள் எங்கே இருப்பாங்கன்னா ராஜாவின் அரண்மனையில் இருப்பாங்கங்கிற சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் தான் மெல்லிய வஸ்திரங்கள் அணிந்திருந்தாங்க. நார்மல் மக்கள் வந்து ரெட்டு வஸ்திரம் சொல்லப்பட்ட அந்த ரொம்ப ஹார்டான ஒரு வஸ்திரம், கம்பளி வஸ்திரம் தான் அணிந்திருந்தாங்க அங்கன்னு சொல்லப்படுது. அதனால இந்த மெல்லிய வஸ்திரம் யார் கொடுக்கப்படுறாங்கன்னா ராஜாக்கள், அதாவது ஆசாரியர்கள் ராஜாக்கள் ஆகிய நமக்கு தான் கொடுக்கப்படுது. அப்போ அவங்களுக்கு தான் மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்குறாரு. அவங்களுக்கு பரிசுத்தவான் நீதிகளே இருக்கு. அந்த பரிசுத்தவான் யாருன்னா அந்த 1,44,000 பேர், அவர் தான் பரிசுத்தவான்ல பாக்கியவான்ல என்றெழுது அவர்கள் தான். அவர்கள் வந்து 2ஆம் மரணம் ஆளுகை செய்வதில்லைங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. அந்த திருக்கூட்டு கிரேஸ் பீரியடுக்காக அவங்களுக்கு அந்த நீதிமன்ற கேட்டகரியில் வந்ததுனால அவங்களும் தான் உயிர்த்தல் தான் வந்துடுறாங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ ஜெயிச்சவங்களுக்கு தான் வந்துக்கிட்டு என்ன வெள்ளங்கி கொடுக்கப்படுது. அந்த ஒன்று வெண் வஸ்திரம்ங்கிற விஷயம் சபைக்கு 140க்கு பொறுப்பு கொடுத்தது. இந்த திரள் கூட்டத்துக்கு ஜெயிக்கிறனால அவங்களுக்கும் கொடுக்குது. அது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் நீதியின் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கப்படுதுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த திரள் கூட்டத்தை குறித்து நான் சொல்கிறேன். திரள் கூட்டம் சொல்கிறீங்களே, அந்த திரள் கூட்டம் தான் யார் பிரதருங்கிறான உங்களுக்கு ஒரு எண்ணம் கூட வரும் பார்க்கும். அந்த 30-60 சொல்கிறீங்களே, அது எங்களுக்கு இன்னும் புரியலை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நினச்சிக்கலாம். அதை கூட நம்ம வந்து பார்க்குறோம், படிக்க போகிறோம். இதை குறித்து நம்ம இப்போ ஒரு பாடமே போட்டிருப்போம். என்ன பாடம் போட்டோம்னா அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சி 3 விதமான வளர்ச்சிங்கிறான ஒரு பாடத்தில் அந்த 30-60-100ங்கிற விஷயத்த போட்டிருப்போம். அது யாருங்கிறான விஷயத்த நம்ம வந்து அதில் ரொம்ப டீட்டெயில்ஸாக போட்டிருப்போம். நீங்கள் கேட்காதவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். அந்த திரள் கூட்டம் யாருங்கிற விஷயத்த சொல்கிறேன். அதான் 30-60, அதை கூட படிச்சிடலாம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8, 9, 8, 10, 11, 20 வசனங்களை படித்தா புரியும்னு பார்க்குறோம். படிச்சிடலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனங்கள் 8, 10, 11 மற்றும் 20.
சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். போதும் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம நம்ம வந்துட்டு இந்த தெருளக்கோட்டை சபையை அந்த ஓமையில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மார்க் 4:8 படிக்க, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. சில விதைகள்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் வசனத்தை இதை சொல்கிறாரு. நீங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா புரியும். வசனத்தை கேட்டு வாழ்ந்தவங்க தான் சொல்லப்பட்டிருக்கு. அது ஓங்கி பயிராகி 1 30 ஆகும். ஓங்கி பயிராகிருது 1 30, 1 60, 1 100 பலன் இருந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பலன் தர பதர் இருக்குது. அந்த பதரே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அக்கினிலே சுட்டெரிப்பான் இருக்குது. அப்போ சபைக்குள்ளே தான் அந்த 2ஆம் மரணத்துக்குள்ளே போகிற வகுப்பாக இருப்பாங்க. அதான் பதராக இருப்பாங்க. அவங்களும் ஓங்கி வளர்கிறாங்க. ஆனால் நினச்சிடாங்க அவங்களுக்குள்ள தானியம் இல்லாமல் அது பதராக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பதரை அக்கினியில் சுட்டரிக்கிறார். அதுதான் அவங்க 2ஆம் மரணம். 2ஆம் மரணத்துக்குள்ளே போகிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சபை வகுப்புக்குள்ளே ஒரு துன்மார்க்கமான ஒரு ஜீவிக்கிறவங்கன்னு பார்க்கணும். அதனால தான் அவங்கள்ட்ட விதையானது விஷயம் இல்லைன்னு பார்க்கணும். வசனத்தைப்படி வாழலாம் பார்க்கணும். அப்போ விதைங்கிறது வசனம் அடிக்க அந்த வசனத்துக்கு அவங்க ஒரு ஜீவனம் ஜீவிக்கலை அப்படின்னு பார்க்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க 2ஆம் மரணத்துக்குள்ள போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தார் 30, 60, 100 பலன் தந்தாங்கன்றது அவங்க அவருடைய கேரக்டரை அடையாளப்படுத்துது. சொல்லிட்டு சொல்கிறாரு. 8 படிச்சுட்டோம். 10ஆம் வசனம் என்னென்னா சீசல் தனித்து கேட்காங்க இயேசு கிறிஸ்துட்ட. அவர்கள் தனித்திருக்கும் போதில் 12 அவரோட சூழ்ந்திருந்து இந்த உவமை குறித்து எங்களுக்கு கேட்டாங்க. நீங்கள் அதுக்கு அந்த உவமையுடைய விளக்கம் கொடுங்க அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்க முச்சில் அவர் சொல்லுவார், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ உங்களுக்கு இவையெல்லாம் உங்களுக்கு உண்மையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு அருளப்பட்டிருக்கு இந்த சத்தியத்தை. அதனால் பார்த்தீங்கன்னா இதோடைய கருப்பொருளை நமக்கு இந்த உயிர்த்தலோட பேஸ் மூலமாக நமக்கு உணர்த்துறான்னு பார்க்கும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் தான் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா அந்த 30, 60, 100 பேர் வருவாங்க அங்கிறானா அந்த விஷயத்த சொல்கிறார். இது தேவனுடைய ராஜ்யத்துடைய ஒரு ரகசியங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கோம். சொல்லிட்டு 10, 20 நம்ம 10 பவனம் படித்தோம். அந்த 20 வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, வசனத்தை கேட்டு ஏச்சு கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுத்த இவர்களே நல்ல எண்ணத்தில் விதைக்கப்பட்டவர்கள் இருக்கு. நல்ல எண்ணத்தில் விதைக்கப்பட்டனா நிலங்கிறது உலகத்தை அடையாளப்படுத்துது. விதைக்கப்பட்டவர்னா மரணித்தவர்கள், சத்தியத்துக்காக கேட்டு அவங்க மரித்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை என்ன செய்றது, இந்த விதைக்கு ஒப்பனையாக சரீரத்தை சொல்ப்பார். அதாவது கோதுமொழி செத்தால் வழியே அது பலன் கூடாதுன்னு அவர் அந்த விஷயத்த சொல்கிறாரு. உயிர்த்தெழுதலுடைய மகிமையை சொல்லி முடிக்கான்னு பார்க்கணும். இந்த மகிமைங்கிறான விஷயத்தை அவர் சொல்லி முடிக்கான்னு பார்க்கணும். இதான் ஒரு விஷயம். அப்போ 30, 60 திரள் கூட்டத்தை ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அந்த கோகாத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணாகம் 4 நாளில் சொல்லப்பட்டு அவங்க என்ன பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த இதுகளை அதாவது ஆசாரி கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா அதை என்ன டென்ட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதை பிரித்து அந்த ட்ராவலிங் பண்ணுவாங்க. அதை தூக்குறது கோகாத்து வம்சத்துள்ளவங்க தான் அந்த பரிசுத்தமான பொருட்கள், உடன்படிக்கை பெட்டி, சமூகத்தப்ப மேஜைகள், குத்துவிளக்கு, தூவப்பிடங்கள்லாம் அவருக்கு கொண்டு போடுறது. கிறிஸ்தன் மெராரி என்னென்னா அந்த திரைச்சீலைகள் கூடாரத்தை சுமக்கிற அந்த ஸ்லாக்கியம் போவாங்கன்னு பார்க்கும். 1 ராஜாக்கள் 8, 9 அந்த நாளில் படிக்கும் சொல்ல பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆசாரி கூட ஆலயமாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்கு பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த என்ன பலி செலுத்துகிறாங்க. அப்போ பலி செலுத்தும் போச்சில் பார்த்தீங்கன்னா ஆசாரிகள் போதுமான பேர் இல்லாதனால லேவி கோத்திரத்தில் இருக்கிற அந்த கெர்சன் மெராரி அவங்களுக்கு அந்த பலி செலுத்துறதுக்குள்ளே அந்த பலி மிருது உரிக்கிற அந்த விஷயங்கள், தண்ணி அந்த கழுவுற விஷயங்களும் இடப்படுறாங்கன்னு பார்க்கணும். இது எதை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆசாரி கூடாரத்தில் இவங்க பலி செலுத்துறதுக்குள்ள காரியங்களும் உள்ளே போகிறதுக்கு அலௌட் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆலயமாக கன்வெர்ட் பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஆசாரிகள் திரளான இல்லாதனால அங்கே நிறைய ஆடு அடிக்கப்படுறதுனால அங்கே கெர்சோர மெராரி அவங்களுக்கு உறுதுணையாக போகிறாங்க. அதே மாதிரி ராஜ்யம் ஆலயமாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திரள் கூட்டம் இந்த கோகாத் வம்சத்தில் உள்ள ஆசாரிகளுக்கு உதவியாக அங்கே போகிறாங்கங்கிற விஷயத்தை
ஒரு விஷயமும் அங்கே காட்டப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 30-60 திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். திரள் கூட்டத்தை குறித்து ரொம்ப பெருசாக அங்கே சொல்லப்படலான்னு பார்க்கும். ஏன்னா அது மறைத்து வச்சுருக்காரு. தேவனோட ஃபோக்கஸ் பாயிண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சபை தான் அங்கே வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கும் சில பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி போட்டிருக்கும் சில பார்த்தீங்கன்னா அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தையும் பரிபூர்ணமாக காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராக ஒரு ஆணையினால அதை சிறப்படுத்தினான் இருக்கு. அப்போ வந்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை கொடுப்பதே அவர் தந்த வாக்குத்தத்தம் சொல்லி 1 யோவான் 2:25 அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ அப்படி இருக்கும் சில பார்த்தீங்கன்னா எபிரேயர் 6:18 படிக்கும் சில பார்த்தீங்கன்னா நமக்கு முன் வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதலாகும்படி எவ்வளவும் பொய்யுரைய தேவன் அப்படி செய்தார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்பாக 2 விதமான சொல்லிருக்காரு. அவர் 2 மாறாத விசேஷங்கள் நிறைந்த ஆறுதல் படின்னு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் நீங்கள் ஆதியாகமத்தில் நம்ம படிக்கும் முச்சில யாக்கோப்பு ஏசா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யாக்கோப் வந்துட்டு முதற்பரன் சேஷபுத்த பகத்தை சுதந்திரிச்சு கொள்றாரு. அதுதான் முதற்பரன். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன அதாவது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏசா வந்துட்டு பெற்றுக்கொள்றான்னு பார்க்கும். நமக்கு அதாவது அடைக்கலமாக ஓடி வந்து நமக்கு வந்து அடைக்கலமாக ஓடி வந்திருக்கோம். ஓடி வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 2 மாறாத ஒன்று சபை வந்துக்கிட்டு அந்த என்ன இப்போ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ளது, இன்னொன்று திரள்கூட்டம் உலக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ளது. இன்னும் 2 மாறாத ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. என்ன? சபை பரலோகம் போகிற ஸ்லாக்கியத்தையும் அதை வந்துக்கிட்டு சுதந்திரத்துக்குள்ளது. இன்னொன்று பூமிக்குரிய ஆளுகையும் சுதந்திரத்துக்குள்ளது. இந்த 2 காரியத்தை இது பண்ணலாம். ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த 2 மாறாத விசேஷங்கள் என்னென்னா இதான். ஒன்று அந்த அதாவது திரள் கூட்டத்துக்கு ஒரு வாய்ப்பாகவும் ஈவாகவும் கொடுக்கப்பட்டது தான் என்னது பார்த்தீங்கன்னா அந்த அழியாமை அந்த பூமியில் சுதந்திரத்துக்குள்ளது. திரள் கூட்டம் பொருளை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ அந்த ஸ்லாக்கியத்தை இழந்துடுறாங்கன்னு பார்க்கும். அதான் போன பாடத்தில் பார்த்து முடிச்சிருக்கேன்னு பார்க்கும். நம்ம திரள் கூட்டம் சொல்லி பாடம் கூட நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. அதை நம்ம நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா பிரயோஜனமாக இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் அடுத்த பாடத்தில் என்ன பண்ணப்படுதுன்னா உயிர்த்தெழுதலில் உலக ஜனங்கிறான ஒரு தலைமை கீழே அடுத்த பாகத்தை வந்து பார்த்து முடிக்கலாம்னு பார்க்கும். இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசிரிப்பாராக. ஆமென்.